தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமாக ரொம்பவே யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங்கை நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்கபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட்டுங்க. இது அவங்க தான் அமைச்சிருக்காங்க, பட் ஸ்பான்சர்லாம் வந்து கிடையாது. என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா, அவங்களுடைய லெட்டர் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லாம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சிருவோம். இதுதான் மெயினான ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட் இதோடைய அன்பாக்சிங் பார்த்துடலாம். பெட்டர் பேப்பர் பெட்டர் திங்கிங் அப்படின்னு போட்டுருக்கு. அதாவது எப்போவுமே நம்ம டேப்லெட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், வேலையும் செய்வோம், திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும், அங்கே மூவ் பண்ணுவோம், திடீர்னு படம் பார்ப்போம். ஸோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லி ஃபோக்கஸ் மெயின்டைன் பண்ணி உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேப்லெட்டாக இருக்குன்றது போல் அவங்க சொல்கிறாங்க. பட் உண்மையிலே அந்தளவுக்கு இருக்கான்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் டெய்லி பேசிஸில் டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இந்த 3 ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ், இதை கடைசியாக அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதுதான் டேப்லெட், இது வந்து அந்த பென்சில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேப்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. பேப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சைடில் ஒரு வெல்கம் கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் நியூ ரிமார்க்கபிள். நல்லா இருக்குங்க. ஒரு புதுசாக ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம சூப்பர் கேஜெட் சீரீஸ்லாம் என்ன பண்ணுவோம். செட்டப் எப்படி பண்ணுறது, ரிமார்க்கபிள் மற்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் டேப்லெட். பிரித்து எடுத்துருவோம். ஓ, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஏன்னா என் டேப்லெட் இங்கே தான் இருக்குது, என்னோடய பர்சனல் டேப்லெட்டு. இதை விட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா சார்ஜர் இருக்குது, டைப் A to டைப் Cக்கான கேபிள் இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பென்சில். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கருடைய டிப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு 10 டிப்பா 8 டிப்பு கிட்ட இருக்குது. இதுதான் அந்த பென்சில். ஸோ இந்த டேப்லெட்டு எங்கே பட்டன், ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ டைப் C போர்ட். அதாவது இந்த டேப்லெட் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு இந்த போர்ட் மட்டுமே இருக்குங்க. அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சைட்லேயும் எதுவுமே இல்லை. டாப்பில் இங்கே பவர் பட்டன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் கனெக்டர்ஸ் இருக்குது. அந்த கீபோர்ட்லாம் காமிச்சிருந்தீங்களா, அது காமிக்குமா சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் ஆன் ஆகுது. ரிமார்க்கபிள் ஸ்டார்டிங். ஆனால் எனக்கு பார்க்கும் போது ஒரு டிஸ்பிளேவை பார்க்குற ஃபீலிங்கே இல்லைங்க. பேப்பரில் பிரிண்ட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிச்சு. அண்ட் அங்கேருந்து வந்து கோடெல்லாம் போட்டு பேர் பண்ணிவிட்டேன், வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ், ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்னு கேட்குது. நான் ரைட் ஹேண்ட். இப்போ டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. ஆனால் ஆனில் தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் வேணால் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி எழுதின ஸ்கிரிப்டெல்லாம் பிடிஎஃப்ல போட்டிருப்பேன் இல்லையா. நான் வந்து ஐபேடில் எழுதி அது பிடிஎஃபாக தான் வந்து ஸ்கிரிப்டிங்கெல்லாம் டீம்ஸ்க்கெல்லாம் அமுச்சு வைப்பேன். அதிலிருந்து ஒரு 4 ஃபைல் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ப்ளஸ் ஒரு வெப்சைட் இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த வெப்சைட்டை வந்து ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லையா ரீசெண்டாக. தமிழ் சொல்லும் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, மணி சீரிஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் இதுதான். ஆக்சுவலி இது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லலாம் இருக்காது, கலர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எடிட்டர் அவர்களே கொஞ்சம் இங்கே அப்படியே அந்த ஸ்கிரிப்டை வைங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே எப்படி இருக்கோ இந்த மாதிரி தான் வந்து நான் எழுதுனது. பட் இதில் பாருங்கள் இப்போ எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. சேம் ஸ்கிரிப்ட் பக்கம் பக்கம் எப்படி தெரியுது பாருங்கள். இதுதான் ஃபுல் ஸ்கிரிப்ட். அடுத்தடுத்த பேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குயிக் ஷீட், ஒரு புது பேஜ் எடுத்துகிட்டு எஸ் இப்போ நான் எழுதுகிறேன். என்னது இது, என்ன நடக்கிறது? பென்சிலில் எழுதுகிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, பரவாயில்ல. சொன்ன மாதிரி ஓரளவுக்கு டெக்னாலஜி ஒர்க் பண்ணுது. இப்போ இங்கே வேறு ஏதாச்சும் பென்சில் இருக்கும்ல. என்னென்ன பென்சில்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் லைனர் ஒன்று இருக்குது, பால் பாயிண்ட் பென் இருக்குது, அண்ட் பென்சில் இருக்குது, மெக்கானிக்கல் பென்சிலும் இருக்குது, ஹைலைட்டரு, மார்க்கர் இருக்குது, பெயிண்ட் ப்ரஷ்ஷும் இருக்குது, கேலிகிராஃபி எழுதக்கூடிய பெண்ணும். சரி, ஓகே. இப்போ நம்ம கை வண்ணத்தை காமிச்சிருவோமா. எரேசர் இப்படியும் எரேஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இப்படியும் எரேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆஹா, இது வேறு லெவலில் இருக்கு. 90s கிட்ஸ்க்கு தெரியும். இன்னும் ஒரு காலத்தில் எரேசர் பின்பக்கமாக பென்சில் வச்சுருந்து எரேஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே ஃபீல் இருக்குங்க. இங்கே சவுண்டு கேளுங்க, இருங்க சவுண்டு காமிக்கிறேன். ஆனால் எழுதுனது இங்கே லைட்டாக தெரியுதுங்க ஆக்சுவலி. இருங்க, இதில் எரேஸ் பண்ணால் போதா? ஓகே, எழுதுனது அங்கே ஓரளவுக்கு தெரியுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெண்ணை செலக்ட் பண்ணி கேலிகிராஃபியில் எழுதுவோம். சரியா? அப்துல் கலாம் எழுதலாம். ரெடி? இப்போ பாருங்கள், அப்படி எழுதுறேன்னு மட்டும் பாருங்கள். அடடா, இது நான் எழுதுனதா? வாவ், சூப்பராக இருக்கே. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ எனக்கு இது ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணோன்னா செலக்ட் ஆப்ஷன் இருக்கா? ஓகே, செலெக்ஷன் டூல்.
இது வந்து என்னோட ஐபேட்லேயுமே இருக்குது. நம்ம எக்ஸாக்ட்லி எதை வேணுமோ அதை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இதை காப்பி பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட்டாக கூட மாற்றலாமா? கட்டும் பண்ணிக்கலாம், இல்லை சைஸும் சின்னஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எஸ், சைஸ் சின்னஸ் பண்ணிட்டோம், ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். எனக்கு இப்போ இதை வந்து டெக்ஸ்ட்டாக பண்ணணும், பார்க்கலாம் வருதான்னு. கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் பேஸ்ட் பண்ணணுமா? ஓ ஓகே, டெக்ஸ்ட் பாருங்கள், என் கையெழுத்தையே கண்டுபிடிச்சி டெக்ஸ்ட்டாக போட்டுருச்சு. டெக்ஸ்ட்டும் இருக்குது, நம்ம டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பென்சிலோட சைஸை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா சைடில் ஒட்டிக்குது. பென்சிலோட சைஸ் தான் பெருசாக இருக்குது, டேப்லெட்டோட சைஸ் சிறுசாக இருக்குது. ஸோ இதை வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இருக்கிறது இந்த கேஸ். ஏன்னா இந்த டேப்லெட்டை மட்டும் தனியாக சத்தியமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நேராக எடுத்துகிட்டு போயிட்டு, ஓ அவ்வளோதானா, சூப்பர், நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு கீபோர்டு. சரி, இந்த கீபோர்டு எப்படி இருக்குன்னா இப்போ இதில் வச்ச மாதிரியே தான் வச்சுட்டோன்னா பாருங்க, அட்டாச் ஆகிடுச்சு. தமிழ் டெக் MrTT. சரி, இப்போ இது எனக்கு வேணான்னா இப்படியும் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஓ இது ஒன்று தானா, இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே உன்னுடைய டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஐபேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸ்கிரிப்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு புது ப்ராடக்ட்டில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. மீட் பண்ணலாம். 2 weeks later. ஸோ இந்த டெக்னாலஜி ரொம்ப புதுசெல்லாம் வந்து கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 2004 சோனி அவங்களுடைய ஒரு டேப்லெட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2007 அமேசான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு தேதி வரைக்கும் அது கிண்டல் அப்படின்ற பேரில் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு நார்மல் டேப்லெட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்கும் இந்த டிஸ்பிளேக்கும் என்ன வேறுபாடுகள்? இந்த டிஸ்பிளேக்குள்ள மில்லியன் கணக்கில் இந்த கேப்சூல்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த கேப்சூல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டிஸாக பால் மாதிரி இருக்கும். சரி, அந்த பால்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு லிக்விட் இருக்கும், அதுல Black particles white particles இருக்கும். அண்ட் இந்த பால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பால்ஸ்க்கு மேலேயும் கீழேயும் எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரோட்ஸ்க்கு நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எப்ப மாத்தி மாத்தி கொடுக்குறோமோ அதற்கேற்ப அங்க இருக்கக்கூடிய Black particles மேல வரும், இல்லாட்டி white particles மேல வரும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, எப்ப நீங்க எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றீங்களோ நீங்களா அதை மாத்தணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த Black particles கீழே போகும், இல்லாட்டி அது வரைக்கும் அது அந்த டிஸ்பிளேலயே இருக்கும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா கண்டினியூஸா நீங்க சார்ஜ் கொடுத்துட்டே இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இந்த பர்టిక్యులர் இங்க் டிஸ்பிளேல கிடையாது. உங்களுக்கு பேட்டரி லைஃபும் அதனால தான் நிறைய நாட்கள் வரும். அப்ப இதுல 2 கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமானா இல்லைங்க, மல்டிபிள் கலர்ஸும் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட்ல அவங்க Black and White மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த ப்ராடக்ட்டா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது என்னோட டேப்லெட். ஸோ இதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சதானா? கண்டிப்பா தெரிஞ்சது. ஏன்னா இதுல நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், எல்லாமே என் கைக்குள்ள இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருது. ஃபோக்கஸ் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஃபோக்கஸ் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு நோட் புக்கை வச்சு நீங்க எழுதுனா எப்படி எழுதுவீங்க, அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில அட்வான்டேஜஸ் மட்டும் தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க பேப்பர் மாதிரி எழுதிடுறீங்க, அதை நவுத்தணும்னா நவுத்த முடியுது, மாத்தணும்னா மாற்ற முடியுது, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியுது. அதோட பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ல ரிமார்க்கபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கனெக்ட் ஆப் இருக்கு இல்லையா, அதில் சிங்க் ஆயிடுது. நீங்க அதில் வந்து பிடிஎஃப் போட்டாலுமே இதில் வந்துடுது. அண்ட் கூடவே இந்த இங்க் அப்படின்றதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு வராது. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா அப்படிதான் வந்து போகும். அது நான் இதை யூஸ் பண்ணதுனால எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஜென்ரல் யூஸ் பண்ணாதவங்க என்னுடைய டீம்மேட்ஸ் கிட்ட கொடுத்து பார்த்தாலுமே அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணணும் போது கொஞ்சம் பழகணும், நிறையாவே பழகணும். இப்போதைக்கு வைஃபை வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது, சிம்மு போட முடியாது, அது ஒரு விஷயம். அண்ட் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸு இது எல்லாம் சரி. பட் இப்போ எனக்கு ஒரு புது புக்கு டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கு நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னா அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. அவங்களுடைய ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அங்கே ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணி போட்டால் மட்டும் தான் உண்டு. இதில் டேரெக்டாக வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க டேரெக்டாக இந்த மாதிரி புக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ்டாக தேவையான விஷயத்தை மட்டும் எடுக்கிற மாதிரியாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டோரை வந்து உருவாக்கி வச்சுருந்துருக்கலாம். அது இங்கே வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் டேப்லெட்லேருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃபாவோ இல்லை இமேஜாவோ மட்டும் தான் அனுப்ப முடியுது. இந்த நோட் ஃபைலாகவே வந்து அனுப்ப முடியல. இல்லாட்டி நீங்கள் இந்த ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருந்துமே பிடிஎஃப் மட்டும் தான் அனுப்ப முடியும். அது ஒரு இஷ்யூ. ஸோ உங்களுக்கு சிங்க் வந்து இருக்குது, டிரைவ் மாதிரி நீங்கள் வந்து வச்சு க்ளவுடில் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அது நோட் ஃபைலாக கிடையாது, அது ஒரு விஷயம். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸாக டெக்னாலஜி வைஸாக ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த விலை என்ன விலை அப்படின்றது நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த விலைக்கு இது கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருந்தால் தெரியுது. மற்றபடி உங்கள் கருத்தை என்ன சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ஒரு ஆப்ஷன் இருந்து 40,000 பட்ஜெட்டில் நீங்கள் இதை வாங்குவீங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு சாம்சங் டேப்லெட்டோ இல்லை ஆப்பிள் ஐபேடோ வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, ஏன் சூஸ் பண்ணுவீங்கன்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.